எம் முகமது ரஃபீக் சாஹிப் அவர்களையும் எஸ் சஹாபுதீன் சாஹிப் அவர்களையும் இன்னும் மற்றுமுள்ள நிர்வாக பெருமக்கள் உறுப்பினர்கள் அனைவர்களையும் இன்ஷா அல்லாஹ் வருக வருக என வரவேற்று இன்ஷா அல்லாஹ் தங்களுக்கு முன்னால் வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக நமது ஜமாத்தினுடைய தகுதிமிக்க செயலாளர் அகமது ரிஸ்வி ஹாஜியார் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் வரவேற்புரை நிகழ்த்துவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மஸ்ஜிதே நூர் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் நம்முடைய பள்ளியினுடைய இந்த நிகழ்ச்சி ரமலானே வருக இந்த ஆண்டு 2024-25 இந்த வருஷம் குர்ஆனை முழுமையாக ஓதி முடித்த மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி. நம்மளோட மதரசா தொடங்கி 25 வருடங்கள் ஆகிவிட்டு அதோட வெள்ளி விழா கொண்டாட்டம். இந்த ஆண்டு மதரசாவுடைய ஆண்டு நிறைவு விழா. இந்த 4 பெரும் நிகழ்ச்சிகளுக்கும் நடத்த இருக்கிறத விட இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று இருக்கக்கூடிய நம்முடைய பள்ளியின் தலைவர் முகமது அஷ்ரப் அலி ஹாஜியார் அவர்களையும் நிகழ்ச்சிக்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகிக்கக்கூடிய ஏஜே சாவுதீன் நம்முடைய பள்ளியினுடைய துணைத் தலைவர் அவர்களையும் அப்துல் அஜீஸ் நம்முடைய பள்ளியினுடைய துணைத் தலைவர் மேலும் இணை செயலாளர் முகமது ரஃபீக் அவர்களையும் மேலும் மற்றுமுள்ள நிர்வாக மக்கள் அத்தனை பேர்களையும் நிகழ்ச்சிக்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கக்கூடிய ஹஸ்ரத் மௌலவி ஹாஃபில் காரி எஸ் ஜியாவுர் ரஹ்மான் ஹஸ்ரத் அவர்களையும் நிகழ்ச்சிக்கு நடுவராக வந்திருக்கக்கூடிய ஏபி முகமது மௌலானா மௌலவி ஹாஃபில் காரி ஏபி முகமது இஃப்திகார் நூரானி அவர்களையும் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கி நம்முடைய பள்ளியின் இமாம் முகமது அஸ்லம் நூரானி ஹஸ்ரத் அவர்களையும் இன்னும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவ பெருமக்கள் அத்தனை பேர்கள் ஜமாத்தார்கள் மற்றும் தாய்மார்கள் இன்னும் அத்தனை பேர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு கைரா. பிள்ளைகளுடைய இந்த நிகழ்ச்சிக்கு நடுவராக இருந்து மதிப்பெண்ணிட்டு பிள்ளைகளுக்கு ஒரு உற்சாகம் ஊட்டக்கூடிய நடுவராக வருகை தந்திருக்கக்கூடிய மௌலவி ஹாஃபில் காரி முகமது இப்திகார் நூரானி ஹஸரத் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் சிறு வாழ்த்துரை வழங்குவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் த்வையிபன் முபாரகன். அம்மா பஅத். அல்லாஹ்வினுடைய கிருபையினால் மஸ்ஜிதே நூர் அஹ்லே சுன்னத் வல் ஜமாத் பள்ளிவாசல் நடத்தும் இந்த நாற்பெரும் விழா புனித ரமலானே வருக சான்றிதழ் வழங்கும் விழா, தாலீமுல் இஸ்லாம் மதர்சா வெள்ளி விழா, மதர்சா ஆண்டு நிறைவு விழா. அல்ஹம்துலில்லாஹ், இந்த விழாவுக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய இந்த பள்ளிவாசலுடைய தலைவர் ஹாஜி முகமது அஷ்ரப் அலி சாஹிப் அவர்களே, முன்னிலை வகிக்கக்கூடிய ஜமாத் நிர்வாக பெருமக்களே, வரவேற்புரை நிகழ்த்திய ஜமாத்தினுடைய செயலாளர் அவர்களே, அதே போன்று இந்த நிகழ்வை சிறப்பான முறையிலே தொகுத்து வழங்கக்கூடிய எங்கள் நூரானி ஆலிம் பேரவையினுடைய கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசலுடைய இமாம் மரியாதைக்குரிய அஸ்லம் ஹஸரத் அவர்களே, வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பெற்றோர்கள், மாணவ கண்மணிகள், உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை சலாமினை கூறி என் உரையை ஆரம்பம் செய்கிறேன்.
கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், மாலை 4 மணி முதல் பிள்ளைகளுடைய நிகழ்வு சிறப்பான முறையிலே நடைபெற்று வருகிறது. எல்லா போட்டிகளும் யாரை தேர்வு செய்வது என்பதிலே ஒரு குழப்பத்திலே இருக்கக்கூடிய நிலையிலே என்னை தள்ளிவிட்டீர்கள். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா மாணவ பிள்ளைகளும் சிறப்பான முறையிலே நீங்கள் பயிற்சி செய்த அந்த பயானாக இருக்கட்டும், பேச்சு போட்டியாக இருக்கட்டும், கேள்வி பதிலாக இருக்கட்டும், பாடலாக இருக்கட்டும், பாங்காக இருக்கட்டும், எல்லாவற்றுமே சிறப்பாக அமைந்திருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். எனவே இது மாணவர்கள் பிள்ளைகளுடைய நிகழ்ச்சி என்பதால் இன்ஷா அல்லாஹ் ரமலானை குறித்து எனக்கு பின்னால் ஹஜ்ரத் பெருந்தகை அவர்கள் பேச இருக்கிறார்கள். பிள்ளைகளை குறித்து உண்டான சில தகவல்கள். முதல்ல, நீங்க மாணவர்கள் எல்லோருமே ஒரு பாக்கியசாலிகள். காரணம் என்னவென்றால், இந்த போட்டிக்கு நீங்கள் வருகை தந்து இந்த போட்டியிலே கலந்து இந்த பள்ளிவாசலிலே அமர்ந்து இவ்வளவு நேரம் காத்திருந்து கடைசி வரை இருக்கக்கூடிய இந்த நேரம் முழுக்க உங்களுக்கு தவாபு தான். இந்த நேரம் முழுக்க உங்களுக்கு கூலிதான். நீங்க பள்ளிக்கூடத்திற்கு சென்று அங்கே நடக்கிற பேச்சு போட்டிக்கும் இங்கே நடக்கிற பேச்சு போட்டிக்கும் அங்கே நடக்கிற மற்ற கேள்வி பதில் போட்டிக்கும் இங்கே நடக்கிற கேள்வி பதில் போட்டிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. ஒரே தானங்க, அங்கேயும் பேசதான் செய்யறோம் இங்கேயும் பேசதான் செய்யறோம் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் அங்கே பேசப்படுகிற விஷயங்கள் வேறு, இங்கே நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிற விஷயங்கள் வேறு. எல்லாமே காலல்லாஹ் கால ரசூலுல்லாஹ், அல்லாஹ் சொன்ன விஷயங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொன்மொழிகள். மாலையிலே இருந்து பிள்ளைகள் இந்த இரண்டை தவிர வேறு எதுவுமே இங்கே சொல்லப்படவில்லை. அதனால் இவை எல்லாவற்றுமே சவாப். சொல்லிய உங்களுக்கும் சவாப், கேட்ட எங்களுக்கும் சவாப், இங்கே கூடியிருந்த எல்லோருக்குமே சவாப். எனவே நீங்க முதல்ல உங்களுடைய ரேஞ்ச் என்னன்னு புரிஞ்சுக்கங்க. நீங்க இங்க இருந்த எல்லா நேரமுமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை. நீங்க பேசப்பட்ட இந்த போட்டியெல்லாம் நம்ம போட்டியில ஃபர்ஸ்ட் வாங்கணும், செகண்ட் வாங்கணும், தேர்ட் வாங்கணுங்கிறதெல்லாம் கடந்து நீங்க என்னது காலெல்லாம் கால ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறீங்க. அதனால என்ன, அது மிகப்பெரிய ஒரு நன்மை. அதனால உங்களுக்கு அதுதான் மைண்ட்ல இருக்கணும். நம்ம பயான் நல்ல முறையில பேசல அப்படிங்கிற கவலையை விட நம்ம பயான் பேசணுங்கிறத நினைத்து நீங்கள் சந்தோஷம் அடைய வேண்டும். அதைத்தான் இங்கே முதலாவதாக நான் சொல்ல வருகிற விஷயம். நீங்கள் இங்கே நடக்கக்கூடிய எல்லா போட்டிகளுக்கும் இங்கே கொடுக்கக்கூடிய பரிசுகளை விட அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கிற பரிசு என்பது மேன்மைக்குரியது என்பதுதான் முதல் விஷயம். அல்லாஹ் உங்களுக்கு அப்படிப்பட்ட கூலியை வழங்குவானாங்க. இரண்டாவது விஷயம், நீங்கள் மதரசாவிற்கு வருகிறீர்கள். மதரசாவிற்கு வந்து குர்ஆனை ஓதுகிறீர்கள். இந்த குர்ஆன் இருக்கிறதே, இந்த குர்ஆன் ரொம்பவும் ஆச்சரியமான ஒன்று. இது எப்படி என்று சொன்னால், மற்ற வேதங்களை போன்ற அல்ல. சாதாரண மற்ற புத்தகத்தை போல குர்ஆனை நீங்க நினைச்சிடக்கூடாது. அதனாலதான் அதற்கு என்ன சொல்லுவாங்க, நெஞ்சில அணைச்சு கொண்டு போமான்னு சொல்லுவாங்க. குர்ஆனை எப்படி எடுத்துட்டு போனோம், நெஞ்சில அணைச்சுக்கிட்டு தான் எடுத்துட்டு போனோம். மற்ற புத்தகங்களை போல அந்த புத்தகத்தை பார்த்து அந்த குர்ஆனை பார்த்து விடக்கூடாது. அதனால அந்த ரொம்ப ஆச்சரியம் விசித்திரமானது. ஏன் அப்படின்னு சொன்னா, குர்ஆனை சார்ந்திருக்கிற எல்லாமே இபாதத்து தான். நீங்க குர்ஆனை பார்த்தாலும் நன்மை, குர்ஆனை ஓதனாலும் நன்மை, குர்ஆனை மனப்பாடம் பண்ணாலும் நன்மை, குர்ஆன்ல ஏதாவது ஒரு ஆயத்துக்கு தர்ஜுமாவை பார்த்தாலும் நன்மை. இப்படி குர்ஆனை சார்ந்திருக்கிற எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நன்மையை அளிக்கக்கூடியது. அதனாலதான் அதற்கு நாம் ரொம்பவுமே கண்ணியம் செலுத்த வேண்டும். குர்ஆனை பார்த்தா நன்மை, குர்ஆனை பார்த்தாலே நன்மை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே 3 விஷயங்களை பார்ப்பதே இபாதத். ஒன்று, உங்களுடைய பெற்றெடுத்த பெற்றோர்கள், தாய்மார்கள் இருக்கிறாங்களா இல்லையா, எல்லோருக்குமான செய்திதான். நம் பெற்ற தாய் தந்தையர்களை அவர்களை கருணையோடு பார்ப்பது என்பது நமக்கு நன்மையை பெற்றுத்தரும். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியாரு. இரண்டாவது விஷயம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காபத்துல்லாவை
நீங்கள் சென்று அங்கே அமர்ந்து அதை கருணையோடு பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ் கூலியை கொடுக்கிறான். காபத்துல்லாஹ்க்கு போறீங்க, உம்ராவுக்கு செல்கிறீர்கள், உங்களால் தவாஃப் செய்ய முடியல, சில நேரங்கள்ல கால்வலி என்று சொல்லி நீங்கள் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறதோட காபத்துல்லாஹ் ஒரு ஓரமா உட்கார்ந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கு, அதுவே ஒரு நன்மையை தரக்கூடியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்ததாக மூன்றாவதாக சொல்கிறார்கள், குர்ஆனை பார்ப்பது இபாதத். காபத்துல்லாஹ், பெற்றோர்கள், குர்ஆன், இந்த மூன்றுமே வெறுமனே ஒரு பார்க்கிறோம், பார்ப்பது என்பதே இபாதத். உங்களுக்கு ஓத தெரியல, ஆனால் அந்த குர்ஆனை எடுத்து கையிலே வைத்து பார்க்கிறீர்கள், அந்த பார்ப்பதே உங்களுக்கு இபாதத்தாக மாறிவிடுகிறது. அதனால் ரொம்பவுமே இந்த விசித்திரமான இந்த குர்ஆன், இதை பற்றி பலவிதமான சிறப்புகள் என்பது இருக்கிறது. விரிவான முறையிலே பேசுவதற்குண்டான நேரங்கள் அல்ல. எனவே அடுத்தபடியாக குர்ஆனை நீங்கள் ஓதுறீங்க, குர்ஆனை ஓதுறீங்க, இந்த ஓதுறதுக்கு எக்கச்சக்கமான சிறப்புகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த குர்ஆனுக்கு, இந்த குர்ஆனிலே உள்ள ஒரு எழுத்திற்கு 10 நன்மை என்று சொன்னார்கள். அலிஃப் லாம் மீம்னு சொல்றீங்களா இல்லையா? அலிஃப் லாம் மீம், இதுல எத்தனை எழுத்துமா இருக்கு? 3 எழுத்து இருக்கு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியதை போன்று இப்ப அலிஃப் லாம் மீம்னு சொன்னீங்கன்னா 30 நன்மையை சம்பாதிச்சிட்டீங்க. அலிஃபுக்கு 10 நன்மை, லாமிற்கு 10 நன்மை, மீமிற்கு 10 நன்மை, 30 நன்மையை அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள், இப்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து குர்ஆனை ஓதுகிற, அதற்காக ஓதுவதற்காக பயிற்சி எடுக்கிறீங்களா இல்லையா, அதுவுமே உங்களுக்கு நன்மை தான். நீங்க பாடம் குர்ஆனை முட்டி மோதி 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 திணறி திணறி அந்த பாடத்தை குர்ஆனை எப்படியாவது ஓதணும்னு சொல்லி கத்துக்கிறதுக்காக வந்து இங்க பயிற்சி எடுக்கிறீங்களா இல்லையா, முயற்சி செய்றீங்களா இல்லையா, அந்த முயற்சிக்கும் அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை கொடுக்கிறான். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சாதாரணமா ஒருவர் குர்ஆன் ஓதுனாருன்னா அவருக்கு ஒரு கூலி, கஷ்டப்பட்டு ஒருவர் கஷ்டப்பட்டு குர்ஆனை திக்கி திக்கி ஓதுறாரா இல்லையா, அவருக்கு 2 கூலின்னு சொன்னாங்க. ஏன்? ஒண்ணு குர்ஆன் ஓதுறதுக்கான தவாபு, இன்னொன்னு எப்படியாவது நான் குர்ஆனை ஓதியே ஆகணும்னு முட்டி மோதி அவர் தவிச்சு தவிச்சு எப்படியாவது ஓத ட்ரை பண்றாரா இல்லையா, அதுக்கு ஒரு கூலின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப எவ்வளவு பெரிய பாக்கியம்! நீங்க கத்துக்கிற கல்வி சாதாரணமான ஒன்றா? அந்த குர்ஆனை பார்ப்பதும் இபாதத். அதை திக்கி திக்கி ஓதி எப்படியாவது ஓதிரணும்னு முயற்சி செஞ்சு ஓதுறீங்களா இல்லையா, அது கூட இபாதத்தாக மாறுகிறது. இப்படி இந்த குர்ஆனை சார்ந்திருக்கிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனவே வாழ்க்கை முழுவதும் அதை ஓதுபவர்களாக, அதிலே உள்ள கருத்துக்களை பின்பற்றுபவர்களாக நாம் மாற வேண்டும். வெறுமனே ஓதி விட்டு இந்த மதரசால நம்ம அஜத்துல் சொல்லி தராங்க, ஓதி முடிச்சதுக்கு பின்னாடி சான்றிதழ் வழங்கப்பட்டது, சான்றிதழ் வழங்கினோடனே நம்மளுடைய கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு போயிடக்கூடாது. இதற்கு பின்னாலதான் உங்களுக்கு கேள்வி எல்லாம் அதிகமாகும். காரணம் என்ன? இதுவரைக்கும் எதுவுமே தெரியாம இருந்தீங்க, இதுக்கப்புறம் என்னது, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, எது நன்மை எது தீமை என்று மதரசாவிலே எல்லாம் சொல்லப்பட்டு விட்டது. அதனால இனிமேல் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா ரொம்ப கவனமான முறையிலே நாம் கொண்டு செலுத்த வேண்டும். எனவே இந்த மாணவ கண்மணிகளாக இருக்கக்கூடிய நீங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நீங்கள் படிக்கக்கூடிய அந்த குர்ஆன் என்பது ரொம்பவுமே பாக்கியமான ஒன்று. நீங்கள் இந்த மதரசாவிற்காக வேண்டி வருகிற செலவழிக்கிற ஒவ்வொரு நொடிகளும் உங்களுக்கான நன்மைகளாக பதிவு செய்யப்பட்டு வருகிறது. நீங்கள் உங்கள் பெற்றோர்கள் அனுப்புகிறாரா இல்லையா, இதிலே பெற்றோர்களும் சாதாரணமானவர்கள் அல்ல. இந்த பிள்ளைகளை தயார் செய்து தாய்மார்கள் தந்தைமார்கள் அதை கொண்டு வந்து விட்டு உங்க பிள்ளைகளை படிக்கிறதற்காக முயற்சி செய்கிறீர்களே, அதுவும் உங்களுக்கு சவாபுகளாக வழங்கப்படுகிறது. எனவே இந்த மார்க்க கல்வி என்பது இது சுற்றுப்புறம் எல்லாவற்றுமே ஒரு நன்மைக்குரியதாக சவாபுக்குரியதாக இருக்கிறது என்பதால் அதை முக்கியத்துவம் கொடுத்து நாம் வாழ்க்கையிலே நம் பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு நல்ல சாலிகான பிள்ளைகளாக நம்மளுடைய பிள்ளைகளை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அருமையான ஒரு உபதேசமான ஒரு வாழ்த்துறையாக ஹஸரத் அவர்கள் தங்களுடைய வாழ்த்துறையை வழங்கி இருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பிள்ளைகளினுடைய நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது.